இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் முதன்மையானது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், பெற்றோருக்கு துன்பம் தருதல் மற்றும் கொலை செய்வதற்கு இணையாக பொய் சாட்சி சொல்லுதல் என கூறப்பட்டுள்ளது. பொய் சாட்சி சொல்பவர் மறுமை நாளில் நரகத் தீப்பை எட்டும் வரையும் அங்கிருந்து நகரமாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது மற்றவர்களின் உரிமைகளை பறிப்பதற்கு, அநீதியை நிலைநாட்டுவதற்கு காரணமாக இருப்பதால் பாதிக்கப்பட்டவரின் சாபத்திற்கும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் ஆளாவார்கள். நீதிக்கு எதிரான குற்றமாகும் இது. பொய் சாட்சி சொல்பவருக்கு மறுமையில் நரக தண்டனை உண்டு என்றும் அவர் நரகத்தில் வீசப்படுவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஈமானுக்கு எதிரான செயல். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எப்போதும் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். மறுமையில் நஷ்டம். ஒருவர் தன் நாவால் மற்றவர்களை திட்டுவதன் மூலம் தனது நன்மைகளை இழக்க நேரிடும். மற்றவரின் மனதை புண்படுத்திய பாவத்துக்காக மறுமையில் நன்மைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். நன்மைகள் தீர்ந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் பாவம் திட்டியவரின் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். அல்லாஹ்வின் கோபம். அசிங்கமாக மற்றும் ஆபாசமான வார்த்தைகளை பேசுபவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். மறுமை நாளில் மக்களால் வெறுக்கப்படும் மிக்க கெட்ட மனிதர்களில் இவர்களும் அடங்குவார்கள். மற்றவர்களை திட்டும் சாபம் தகுதியற்றதாக இருந்தால் அது திட்டியோர் மீதே திரும்பிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஆகவே நாம் அனைவரும் இஸ்லாத்தின் முறைப்படி நடந்து, அல்லாஹ்விற்கு பயந்து, ஐவேளை தொழுது, நல்லொழுக்கங்களோடு வாழ்வதே மிகவும் சிறந்தது. இப்படி வாழ்ந்தால்தான் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன்.